வணக்கம் மேடம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் பேசியது இன்னமும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு மேடம். அதாவது முருகன் வந்துட்டு எந்த ஒரு பிராமணன் ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? முருகன் கடவுள் பேர அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களோட பதில் என்ன மேடம்? உங்களுக்கு வணக்கம். உங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அரசியல் தலைவர்கள் இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை தேர்தல் நெருங்குற நேரத்தில் பண்றாங்கனாக்க அவங்களுடைய சுயநலம், ஒரே எண்ணம். ஒரு 10 சீட்டு கிடைச்சா இந்த தடவை 20 சீட்டுக்கான வலுவை வைக்கணும். யாரு? அவங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் மேல அவர்கள்னு அவரை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னா, ஒன்று இந்த மாதிரி மாண்புமிகு நீதியரசர் திரு சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கறது. அடுத்தது அவருக்கு கேட்டால் எப்போதுமே இவங்களுக்கு என்னன்னாக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்கிறாங்களே, பிராமணங்க பேர் வைக்கிறாங்களா, அந்த சமூகத்தை தாக்கி பேசினா அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திராவிட ஆட்சி புரிகிறவங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்லி பரவலாகவே இங்கே பேச்சு அடிப்படுது. ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் அவர் முதல்ல இந்திய குடிமகன். இந்திய நாட்டில் பிறந்து, நான் குடிமகன் சொல்கிறது பிரஜை, இந்திய நாட்டில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வாழணும், எந்த மதத்தில் இருக்கணுங்கிறதுல 100% உரிமை இருக்குது. நீ அப்படி பிறந்திய இப்படி பிறந்தேன்னு சொல்லி துரோஷம் பண்ணுறது, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்குறது, ஒருத்தர் புண்படுத்துறது, இதனால் பிரச்சனைகளை உருவாக்குறது. அதுக்கோசரம் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக தொல் திருமாவளவனை தேர்ந்தெடுத்த அனுப்பில் எந்த பாராளுமன்றத்தை தொகுதியை பிரதிபலிக்கிறாரோ அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள்ட்ட போய் கேட்போம், அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா, இதுக்கு தான் அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சிங்களான்னு கேட்டோம்னாக்கா அவங்க சொல்கிறது நீங்கள் ஒரு பேட்டி எடுத்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். எந்த வாக்காளர்களும் சரி, தன் நாட்டுக்கு, தன் தொகுதிக்கு, தன்னுடைய சட்டமன்ற தொகுதியாகட்டும் பாராளுமன்றத்தாகட்டும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், வளர்ச்சியை கொண்டு வரணும், நிறைய நிதிகளை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அமைச்சு வைக்கிறாங்க. இவங்க ஒரு முகவர்கள் தான். நான் சொன்ன மாதிரி ஏஜென்ட் தான். பிரின்சிபல் யாருன்னாக்க முதலாளிகள் வாக்காளர்கள். இவங்க அமைச்சர்களுடைய அர்த்தம் அப்படி இருக்கிறச்ச இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா, இவருடைய தொகுதியில என்னென்ன கொண்டு வந்திருக்காரு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் சிதம்பரம் தொகுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நினைக்கிறேன். ஆமா, சிதம்பரம் தொகுதியின் என்னுடைய நினைவு. அந்த தொகுதியில இவர் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தார், இவர் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 24 மணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷத்துல எத்தனை நிதிகளை கொண்டு வந்து என்னென்ன செஞ்சார், எத்தனை மதுக்கடைகளை ஒழித்தார். ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். இப்பொழுது அவருடைய தொகுதியில எத்தனை மதுக்கடைகள் ஒழிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி ஒரு டிபேட் எடுத்துக்கிட்டு 1 to 1 நேருக்கு நேர் பேசுவதற்கு தயாராக இருக்காரான்னு ஒரு கேள்வி வைப்போம். வச்சுட்டு அடுத்த கேள்வி இப்போ சொல்றது என்னன்னாக்கா, அவங்க இருக்க மக்களுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாத துயரது, சொல்ல முடியாத துக்கத்தில் இருக்காங்க. போதை கலாச்சாரம். நேற்று கூட திருத்தணியில் ஒரு மாற்று அந்த இவங்க இருக்காங்களே, வட இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஒரு சிறுவனை போட்டு எந்த அளவு போதை கலாச்சாரத்தில் ஒரு கொடூர தாக்குதல் நடப்பட்டதுங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் வட இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க காண்டில் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றது, வட இந்தியர்கள்லாம் கேவலமா பேசினது. இவங்க என்ன கூக்குரல் கொடுப்பாங்க, உயிர் தான், இந்தியர் தான். இந்த மாதிரி வட இந்தியர், தமிழர், தென்னிந்தியர், தமிழர் சொல்லி பாகப்பிரிவினை உண்டாக்கி அந்த போத கலாச்சாரத்தில் இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாமல் நடக்கிறத அதை கண்டித்து இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் இவங்க குடும்பத்தில் நடத்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அது தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாரு. இல்லை ஆளுங்கட்சியை கூப்பிட்டு இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் போகிறது, சமூக அக்கறையில் இன்னைக்கு பிசிகா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் எந்தையாவது ஒரு மீட்டிங்கில் கூட்டணி கட்சியில் இருந்தால் ஆளுங்கட்சி தவறுகளை செய்தால் கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? அதுக்கு ஆமாசாமி போட்டுட்டு தான் இருக்கணுமா? அப்போ எதுக்கு கூட்டணியில் இருந்துக்கிட்டும் மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு நடத்தினார் இல்லையா? இப்போ அந்த தொகுதியில் சொன்ன மாதிரி எத்தனை மது கடைகளை குறைச்சிருக்காங்கிறது சொல்லலை. இதை பற்றி ஏன் பேசுகிறேன்? அங்கே இருக்கிற மக்களுக்கு எத்தனை மதுக்கடைகள் குறைஞ்சது, எத்தனை போதை கலாச்சாரம் குறைஞ்சது, இல்லை தண்ணீர் வந்ததா, இல்லை இப்போ சமூக காலத்தில் நடந்த மழையில் பயிர்கள் நனைந்து அவர்களுக்கு உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாரு அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பிராமண சமூகத்துல முருகன் பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியாம பேசி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல முருகர் ஐயர்னு சொல்லி ஒரு பாடகர்
பிரபலம் இருக்காருங்கிறத பிடிச்சி அவரை வந்து அவரும் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தா சொல்லிட்டாங்க. இது இவருக்கு இதனால இந்த மக்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் கொண்டு சேர்க்கிறாரு இந்த கேள்வி கேட்கறதுனால இது வந்து பதில் சொல்லுவார். அவருடைய சமுதாயத்தை பத்தி பேசினானாக்க யாராவது இன்னொருத்தர் சமுதாயத்தை பத்தி பேசினதை கொண்டாடுறாங்களே மகிழ்ச்சியா இருக்காரு. இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், இவர் பின்பற்ற இவருடைய குருவான அண்ணல் அம்பேத்கர் இந்த மாதிரிலாம் கேட்க சொல்லிதான் அவர் வந்து புத்தகத்துல வந்து எழுதி வச்சு இவருக்கு சொல்லி கொடுத்தாரா? அண்ணல் அம்பேத்கர் என்பவர் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி சமூகத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு தாட்ல இருந்தாரு. அந்த தாட்டை வந்து மேலெடுத்து கையெடுத்து போகாம இவங்க வந்து மற்ற சமூகத்தை உங்க சமூகத்துக்கு நீங்க என்ன இன்னைய வரைக்கும் நாங்க குறிப்பிட்ட மாதிரி பட்டியலின சமூக மக்களுக்கான கொடுமைகள் தமிழகத்துல உச்சகட்டம் சொல்லி சர்வே வருது, கணக்கெடுப்பு வருது. அதை குறைக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாருங்கிறது ஒரு வார்த்தை இல்லை. இப்போ ஏர்போர்ட் மூட்டையை அவர்களை இப்போ இவங்க அடித்து நொறுக்கினது, அப்புறம் நம்ம இப்போ சமீப காலமாக நம்ம அமல் இறந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மறைந்த மாநில தலைவர் அவருடைய இறப்புக்கு இன்னைய வரைக்கும் ஏன் முடிவு கிடைக்கலன்னு ஒரு காவல்துறையை கண்டிச்சு ஒரு போராட்டம் ஏதாவது நடத்திருப்பாரா நீங்க சொல்லுங்க? அதே மாதிரி போதை ஒழிப்பு கலாச்சாரம், போதை ஒழிப்பு ஜாஸ்தியா இருக்கு, அது நாட்டில் மக்களுடைய சீரழிவை கொண்டு வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? இன்னைக்கு நடத்திருக்காராப்பாங்க? இல்ல. ஆனா திருப்பரங்குன்றத்துல போயிட்டு மாண்புமிகு நீதி அரசருடைய நீதிமன்ற தீர்ப்புரைக்கு எதிராக போராட்டம் நடத்துறாராம். இதனால இவ்வளவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தவறு செய்கிறார்கிறத இறையாண்மையை பார்த்து எவ்வளவு கிண்டலாக கேலித்தனமாக நடந்து கொண்டாருங்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதை அது நீதித்துறையில இருக்கிறவங்க அதிக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் பண்ண போறாங்க. இப்ப கிறிஸ்துமஸ் விடுமுறையில இருக்கு எல்லா நீதிமன்றங்களும். அடுத்த இன்னும் 2-3 நாள்ல திறந்ததுக்கு அப்புறம் இவருடைய கூற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அதனால தான் இப்ப நாம சொல்றோம், இப்ப இதை எதிர்த்து இவர் இவ்வளவு பேசினாலும் இவருடைய நிலைமை இவ்வளவுதான், ஏன்னா வயசாயிடுச்சு, அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாதனால பேசுறாருன்னு சொல்லித்தான் இப்ப குறிப்பிட்டாரு ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க சேர்ந்த மத குருக்களாகட்டும், அந்த பெரியவர்களாகட்டும், இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்த சாமானியர்களாகட்டும், யாரும் வந்து ஒரு போராட்டமோ கொலை கொடுக்க. ஏன்னா அவங்களுக்கு இது இம்மெட்டீரியல், அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவருக்கு நிலைமை சரியில்லை போல் இருக்கு, அவர் பாவம் ஓட்டு வாங்குறதுக்கோசரம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னா அதை அப்படியே கடந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. இது அதுக்கு அவருக்கு தானே அவமானம், பேசி நல்லா லாபம் கிடைச்சதா? இல்ல. அதனால என்ன சொல்றோம், யார் எப்படி போனா என்ன, நம்ம வந்து நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்தோமா, நம்ம தொகுதி மேம்பாட்டு நிதியை வாங்கி முன்னுக்கு கொண்டு வந்தான்னு ஒரு உரையே எதுவுமே இல்லை. அது சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இது கிடைக்கிற வேங்கை வாசல் என்ன ஆச்சு, இதுக்கு போராட்டமா இந்த தடவை நம்ம கேட்கறது. நான் குறிப்பிட்ட மாதிரி வேங்கை வாசல் சமாச்சாரம், பட்டியலின மக்களுக்கு கொடுமைகள் ஜாஸ்தியா இருக்கு. இதை கண்டிச்சு வருங்கால தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 2026 அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்து தனியாக களம் கண்டு 25-30 எம்எல்ஏக்களை உருவாக்கி சட்டமன்றத்தை தனி ஆட்சியில பிடிச்சு ஒரு அமைச்சராவதற்கு முயற்சி செய்வாராங்கிறது நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். அதுக்கு பதில் சொல்றாரா பாப்போமா? இதுதான் எங்களுடைய கருத்து. இது அந்த சமூகத்தை சேர்ந்த நாங்களே வருத்தப்படலை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த பேர் வச்சா என்ன, பேர் இல்லாமையே இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல உதாரணம், ஒரு திரு மறைந்த முன்னாள் திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் எடுத்தாங்க. அதுல கமலஹாசனும் நடித்தாரு. ஐ திங்க் மனதில் ஒரு இல்லை, அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சீதாங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா பேரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பேர் இல்லைனாக்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்களா? பேர் வைக்கணும், எந்த இறையாண்மையில போட்டிருக்கா, இல்லை சமூகம் போட்டிருக்கா, இந்த சமூகத்தை சேர்ந்தவரை பிளாக் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க மக்கள் சிந்திக்கிறச்ச ஒரு பிற்போக்கு நிலைமையான ஒரு நிலைமையை பேசிட்டு இருக்காரு திருமாவளவன். இது யாரும் ஏத்துக்கிறதா இல்ல, இது வன்மையா கண்டிக்கிறோம். இது யாரை பத்தி கவலையும் படல, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது விரைவில் வந்து திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுவது உறுதி அப்படின்ற கரை எப்படி சாத்தியமாக போகுது மேடம்? அது அதாவது அவர் ஏன் குறிப்பிடுறாருனாக்க, அவர் ஒரு தனி மனிதராக, இப்ப நீதிபதியா இல்ல, அந்த இடத்துல ஒரு தனி மனிதராக அழைக்கப்படுகிறார் ஒரு விழாவிற்கு மாயவரத்துல. அதுல கம்பர் சம்பந்த விஷயம் நினைக்கிறேன். அந்த கவியரச கம்பரை பத்தி அந்த விழாவில் இருக்கும்போது சிலர் வந்து குத்து விளக்கு ஏற்றும் போது சிலவர் ஏற்ற வேணாம் சொன்னாங்களாம். அவர் சொன்னார் அது அவங்களுடைய எண்ணங்கள், ஏற்பாட்டாளர்கள, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனால் தான் அளித்த தீர்ப்புரையில தான் அளித்தன்னு சொல்ல
ஒரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்புரையை செயலாக்காமல் எப்படி தடுப்பது என்பதில் குறியாக இருந்தார்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் இதை பற்றி பேச சொல்லலை. என்னைக்கா இருந்தாலும் மக்களுடைய விருப்பத்தை அருள் புரிவார் அந்த முருகப்பெருமான்கிற கருத்து சொல்லுமாறு பேர் சொன்னார். தீபம் என்னைக்காவது வருங்காலத்தில் ஏற்றப்படும் சொன்னார் அந்த தீபம் தூண்ல. இதுக்கு காரணம் ஏன் சொல்றாருனாக்க, இது சம்பந்தமான மேல்முறையீடு, இது அவருடைய தீர்ப்புரைய இருவர் கொண்ட அமர்வு அதே மதுரை கிளை உறுதி செய்தது. அதுக்கு எதிராக இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தடை ஆணையை கொடுக்கல. அதனால அவருடைய தீர்ப்புங்கிறது இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்தா கட்டாயம் அவருக்கு சாதம் அந்த தீர்ப்பை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் நல்லபடியான ஒரு தீர்ப்பை கொடுக்குங்கிற எண்ணத்துல தான் சட்டத்தை ஆராய்ந்து அவர் சொல்றாரு அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படும் கூடிய விரைவில்ங்கிறத அழுத்த திருத்தமாக சொன்னாரு. இதற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எந்த வாயை திறப்பாங்க என்ன பேசுவாங்க காத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, பிராமண சமூகத்துல சுப்பிரமணியம் அப்படி இப்படி பேர் கையே முருகன்கிற பேர் வைக்கலையான்னு சொல்லி அது சம்பந்தமான அந்த கேள்வி எழுப்பினாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். அதுதான் நம்ம முதல்ல குறிப்பிட்டது. அதனால அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, யார் என்ன பண்றாங்க, நீதி அரசு என்ன பண்றாங்களே உரியா இருக்க இல்ல. அதை சார்ந்து திமுகவினுடைய மூத்த தலைவர் திரு டி.கே. இளங்கோவன் கூட இதை தான் நாங்கள் குறிப்பிட்டோம். பல இடத்துல சங்கியா பயன்படுத்த பார்க்குறாரு. அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ திருப்பி இப்படி பேசுகிறாரு, என்ன பேசுகிறேன் எங்களுக்கு தெரியலன்னு. அதனால் என்ன சொல்கிறோம், ஒரு தனி மனிதர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு திமுக யாரு, விசிக யாரு, விடுதலை கட்சிகள் யாரு? எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிப்போம். நீங்கள் யார் கேள்வி கேட்கறதுக்கு? உங்களுடைய இஷ்டப்படி தான் இருக்கணும்னு இது என்ன சர்வாதிகார ஆட்சியா? நோவே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் விருப்பத்தை தெரிப்போம், அப்படிதான் நடப்போம். அது சங்கிகளாக இருப்போம் இல்லை சங்கிகளாக இல்லாமல் இருப்போம். அதை பற்றி கேட்கறதுக்கு நீங்கள் யாரு? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள். திமுகவில் இன்னைக்கு கடன் வாங்குறதையே கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உடைச்சு விடுது. 28% மேலே கடன் வாங்கியிருக்கு. அதாவது முன்னோடி மாநிலம் கடன் வாங்கினதுல தமிழகம் சொல்லி உடச்சி விட்டுருச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதே திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி, அவருடைய கூட்டணியில் யார் இருக்காங்க? காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸினுடைய தலைவர் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்க திரு ராகுல் காந்தி எந்த சமூகத்துக்கு? காஷ்மீரி பிராமின். உண்மை தானே? கண்டிப்பா. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே அவங்க கேவலப்படுத்துறாங்களா? அப்படின்னா அந்த கூட்டணியில் விட்டு வெளில வந்துடுவாரா? திமுக விட்டு வெளில வருவாரா? ஏன்னா திமுகவுடைய போத கலாச்சாரம், மது கலாச்சாரம், பெண்களுக்கு சீரழிக்கிற கலாச்சாரம், பட்டியலினத்துக்கு அராஜகம், இது அதுக்கப்புறமா இப்போ இவர் காஷ்மீரி பிராமணா இருக்காரு திரு ராகுல் காந்தி. இவர் தான் இப்போ பிராமண சமூகத்தை பேசினார பிடிக்காது இல்லை. அப்போ அந்த கட்சி என் டாட் விட்டு வெளில வராரா? வரவே என்றால் அவர் கூறுவது ஒரு 10 சீட்டுங்கிறது 20 சீட்டு வாங்குறதும் ஒரு சமூகத்தையும் ஒரு ஜாதியையும் கேவலப்படுத்துவதை வருங்காலத்தில் பெரிய விளைவாக போகும். நீதிமன்றங்களில் இப்போ ஹாலிடேல இருக்குது, விடுமுறையில் திறந்ததுக்கப்புறம் பொதுநல வழக்கு தொடர்ந்தாலும் தொடர்வாங்க. அதை அவர் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய காலம் தூரத்தில் இல்லைங்கிறத பதிவு செய்கிறோம். நன்றி மேடம். நன்றி.